everyone, welcome to our channel. Engineeringல நிறைய ஆப்ஷன் இருக்கு. பட் ரைட் சாய்ஸ் எதுன்னு யோசிக்கிறீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்க இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கும் உங்க ரைட் சாய்ஸ்ல ஒண்ணா வச்சுக்கோங்க. இப்பதான் நம்ம வீடியோவை புதுசா பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன மாதிரியான கேம்பஸ் லைஃப் இருக்கு, அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம கோர்ஸ் என்ன ஆஃபர் பண்றாங்க, அதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன மாதிரி ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வருது, அது மட்டும் இல்லாம பிளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்க்கு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, டிஎன்இ 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி போயிருந்துச்சு, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூவும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்ஸ்டிடியூட்டோட கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆன இயர் வந்து பாத்தீங்கன்னா 2007ல ஸ்டார்ட் பண்ணி 19 இயர்ஸா இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிருக்க காலேஜ் தான் இன்ஃபோ இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட். கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான பீஸ்ஃபுல்லா படிக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் நம்ம இன்ஃபோ இன்ஸ்டிடியூட். இது எங்க லொகேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தி ரோடு கோவில்பாளையத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் கவுன்சிலிங்ல நீங்க எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய டிஎன்ஏ கோட் வந்து பாத்தீங்கன்னா 2732. இதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. எஜுகேஷன்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இந்த காலேஜ் பண்ணிக்காதனால உங்களுக்கு அக்ரிடேஷன்ல NAC A+ கிரேடும் NBA-ல அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. இது உங்க டிகிரிக்கு ஒரு நல்ல வேல்யூவை கொடுக்கும். இந்த காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்டி எனபிள்டு வித் எல்சிடி ப்ரொஜெக்டரோட வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு லேபரட்டரிஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இண்டஸ்ட்ரிக்க மாதிரி வெல் எக்யூப்டு லேபரட்டரிஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் லைப்ரரியில thousands ஆஃப் புக் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. டிஜிட்டல் லைப்ரரிஸும் இருக்கு. இதனால நீங்க ப்ராஜெக்ட் டைம்ல உங்களுக்கு தேவையான விஷயத்தை இது மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு இங்க ஒரு ரிசர்ச் சென்டரும் வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், ஈவென்ட்ஸ், கல்ச்சர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ஹைஜீன்ஸா கொடுக்குறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம வைஃபை ஃபெசிலிட்டிஸ், கேம்பஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம், சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது மூலமா உங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டாவே இருக்கு. கான்சியஸ்க்காக மெடிக்கல் சென்டரும் உள்ளே வச்சிருக்காங்க. ஜிம் வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்யூப்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனியாவே வச்சிருக்காங்க. படிப்பு மட்டும் தான் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்க வந்து பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் வச்சிருக்காங்க, பாஸ்கெட் பால் கோர்ட் வச்சிருக்காங்க. சோ படிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் தரது இல்ல, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே இங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நியர்பைல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போறதுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க ஒரு காலேஜ்ல படிச்சா மட்டும் போதுமா? கேம்பஸ் லைஃப் மெமரிஸ் நிறைய இருக்கு இந்த காலேஜ்ல. பட் நாங்க படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம், ஒரு வேலைக்கு போகணும். அதுக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல் வச்சிருக்காங்க. சோ டாப் எம்என்சி கம்பெனில ரெக்ரூட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இங்க ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்ஃபோ இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். யூஜில பிஇ பிடெக்ல உங்களுக்கு வந்து 6 கோர்ஸ் கொடுக்குறாங்க. பிஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கோர்ஸ் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன சீட் இங்க வந்து இருக்கு அப்படிங்கிற இன்டெக் டீடைல்ஸும் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த காலேஜோட என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிற டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும், அந்த கோர்ஸுக்கு கவுன்சிலிங்ல என்ன சீட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அப்படிங்கிற இன்டெக் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும், இல்ல அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம், அதுக்கு நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த QR கோட் இருக்குல்ல, இதை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நாம உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு கல்வியோட தரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸை பொறுத்துதான் இருக்கும். இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18+ ஃபேக்கல்டிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசரா இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ME, MBA and PhD, MPhil முடிச்ச வேர்ல்ட் ட்ரைனட் அண்ட் வெல் எஜுகேட்டட் ப்ரொஃபசர் தான். சோ உங்களுக்கு கல்வி குவாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமும் இந்த காலேஜ்ல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு காலேஜ்ல என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் அந்த காலேஜோட தரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலேஜ்ல எவ்ரி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேப்ஜெமினி, TCS, ஜோகோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரி
டாப் MNC கம்பெனிஸ் தான் உங்களுக்கு எவ்ரி இயர் இங்க வந்து பிளேஸ்மெண்ட்க்கு வராங்க. கரியரை பத்தின கவலையே தேவை கிடையாது. சோ இந்த காலேஜ்ல ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்கன்னா 25 LBA வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. லோயஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 to 14 LBA வரைக்கும் வாங்குறாங்க. மினிமம் ஒரு ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 4 to 6 LBA வரைக்குமே இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல குட் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. சோ வந்து இந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டவுட் இருக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்தே பிளேஸ்மெண்ட் செல்ஸ் மூலமா டாப் MNC கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ் ஆகுற அளவுக்கு ட்ரைன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல கரியரை பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங்ஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 2732. இந்த காலேஜ்ல கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 278 சீட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல உங்களுக்கு 3 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 53 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா 191 சீட் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி 248 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. கவுன்சிலிங்ல வந்து சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 89.21% சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஒரு குட் பர்சன்டேஜ் தான். ரிமைனிங் ஒரு 30 சீட்ஸ் இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிடும். இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. AEDS OC 145, BC 123, BCM 131, MBC 114, SC 116, SCA 136, ST நாட் அலாட்டட். CSE OC 138, BC 112, BCM 122, MBC 118, SC 91, SCA 97, ST நாட் அலாட்டட். EEE OC 131, BC 106, BCM 113, MBC 110, SC 130, SC ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ECE OC 140, BC 107, BCM நாட் அலாட்டட். MBC 122, SC 105, SCA ST கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். IT OC 135, BC 113, BCM 108, MBC 126, SC 90, SCA 103, ST நாட் அலாட்டட். மெக்கானிக்கல் OC 104, BC 100, BCM 91, MBC 84, SC 90, SCA 103, ST நாட் அலாட்டட். இந்த காலேஜ்ல எக்ஸ்பெக்ட் 2026ல கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். போன வருஷம் கவுன்சிலிங்ல லாஸ்ட் மினிட்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண தப்ப நம்ம இந்த வருஷம் பண்ணக்கூடாதுன்னா அவங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ராங் சாய்ஸ் ஃபில்லிங்ஸ், லேக் ஆஃப் ஃபீட் கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல என்ன காலேஜ் எடுக்கணும், நம்மளுக்கு நிறைய காலேஜ் இருக்கும், ஆனா என்ன காலேஜ் எடுக்கணும்னு தெரியாம ஏதோ ஒரு காலேஜ் எடுக்கிறது, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது டீடைல்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. சோ அத நம்ம இந்த வருஷம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்கும் பிளஸ் வந்து உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல என்ன மாதிரியான காலேஜ் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிற ஃபர்தர் ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்க உங்களுக்கு தருவோம். இந்த கைடன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம், அதுல நீங்க ஃபில் பண்ணி நமக்கு அனுப்பலாம். ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டீம் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும்னா நீங்க இந்த டீடைல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்க நீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின முழு விவரத்தையும் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.